சும்மா ஜாலியா அப்படி லொலலாய்க்கு ஒரு குவிஸ் கான்டெஸ்ட் விளையாடலாமா? எதுக்குடான்றீங்களா? அதான் 6 மணி ஆயிடுச்சு விளக்கு வச்சாச்சு மங்களகரமா இருக்கட்டுமே. விளையாடலாமா? ஒரே ஒரு கேள்வி தான். இன்னைக்கு காலைல பேப்பர்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிற பையனோட பேர் என்ன? சப்போஸ் ஞாபகம் இருந்ததுன்னா நீங்களே உங்க காலர் தூக்கி விட்டு அப்படியே பதில் சொல்றீங்க கபால்னு. உங்களுக்கு பிரைஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்க பெருமையா நினைச்சுக்க வேண்டியதான். காலையிலேருந்து இந்த பேப்பர்ல தான் எல்லாம் படிச்சுன்னுக்குறாங்க எங்க ஆஃபீஸ்ல பஞ்சு மிட்டாய் உட்பட. இப்பதான் இந்த குவிஸ் கான்டெஸ்ட் எங்க ஆஃபீஸ்ல விளையாடணும். கிட்டத்தட்ட 25 பேர்ல ஐயோ அந்த பையன் பேர் ஐயோ மேக்ஸ்ல கூட அப்படின்றாங்களே தவிர யாராலையும் பதில் சொல்ல முடியல. 20 பேர்ல ஒரு 2 பேர் பக்காவா டிங் டாக் டுக் டாக்னாங்க. அவங்க முன்னாடியே பார்த்தா தினமலர் பேப்பர் இது. மற்றபடி எல்லாருமே வந்து சாயங்காலத்துக்குள்ள பேரை மறந்துட்டாங்க. ஆனா இந்த ஒரு பேருக்கு வாங்குறதுக்கு அந்த பசங்க 2 வருஷம் ஓடா உழைச்சு மாடா தேஞ்சு எவ்வளோ மக்கடிச்சு அப்படின்ற மாதிரி அதை போயிட்டு அப்படியே பேப்பரில் எழுதி சமல்ல இது இந்த வருஷம் வாங்கினவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா போன வருஷம் வாங்கினவங்க அதுக்கு முன்னாடி வருஷம் எங்கே இருக்காங்க இவங்களாம் யார் இவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்க நாட்டுக்கு நிஜமாலே ஒரு டாக்டர் ஆகி சேவை பண்ணிட்டு இருக்காங்களாம் யாருக்கும் தெரியாது. லாஸ்ட் 15 வருஷத்தை எடுத்து பார்த்தோன்னா ஒன்றும் தெரியாது. முந்தானத்தி தானே பேசினேன்றீங்களா? ஆமாம் இன்னும் 300 வருஷத்துக்கு இதே பேசலாம். ஏன்னா இப்படி தான் நடந்து இதே மாதிரி நம்ம சுற்றி நடக்கிறேன். நம்ம பார்க்குற நிற்கிற பக்கிற கிக்கிற குக்கர்ன்ற மாதிரி எல்லாம் இட்டு தீச்சு போடான்ட்டு அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மனசை தொட்ட உருட்டி போட்ட விரட்டி போட்ட மெலடி பாடல்கள்லாம் இருக்குது. வேறு என்ன இது மேட்ச் இதில் இன்னைக்கு சென்னை மேட்ச் நம்ம ஊர்லேயே நடக்குது. சிஏ ஜாலி அந்த மேட்சோட ஸ்கோரை முதல் பால்லேருந்து கடைசி பால் வரைக்கும் கேட்கலாம். ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து பையனா சுச்சு பிச்சிக்கி அப்படின்னு நம்ம செம்ம ஜாலியாக கேளுங்க. இது டிடிசி வித் மீ பாலாஜி இன்னைக்கு இந்த நுங்கம்பாக்கம் காலேஜ் ரோடு சைடில் கூட்டம் பிச்சு மோதுது அலை மோதுது. சரவணா ஸ்டோர்ஸில் எவ்வளோ கூட்டம் பார்ப்போம் தீபாவளி போது அதே அளவுக்கு அங்கே வாசலில் தல்ரிப்பாச்சி வெல்ரிக்கா விற்கிற அக்கெல்லாம் வந்து சம்மரிச்சு கேளாக இருப்பாங்க பொழுது. நீங்கள் 92.7 பிக் ஃபுல் வாட்ச் ஒரு டிடிசி கேட்டு இருக்கும்போது நீ என்ன போட்டுருக்கீங்களா? நானும் பஞ்சு மிட்டாய் நீ வண்டி எடுத்துன்னு அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக பார்த்து லஞ்செல்லாம் அப்படி சாப்பிட்டு வந்தோம். முன்னாடி அங்கே ஹைதராபாத் பிரியாணின்னு ஒன்று இருக்கலாம் அதுதான் போக பார்த்தோம். இன்னைக்கு வேறு ஏதோ ஒரு கடை இருக்குது. பாரம்பரியமாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே காம்போ சென்டர் அதுதான். இல்லை 100 ரூபாய்க்கு ஒரு காம்போ 60 ரூபாய்க்கு ஒரு காம்போ 50 ரூபா செம்மையாக இருக்கும். அதில் குத்துனூண்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. அது குடிச்சதுக்கப்புறம் காலியாச்சுன்னு கேட்டால் என்னதே அப்படின்னுவாங்க. அதனால் பயத்தில் அப்படியே விட்டுருவோம். அதையா சொல்ல வந்தேன்? இல்லை வேறு எதுவும் சொல்ல வந்தேன். என்ன தெரியுமா சொல்ல வந்தேன்? இந்த காலேஜோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க அங்கிள். அதே தான் எந்த ஒரு நடிகரோ நடிகையோ வந்து ஒரு காலேஜை பெருமையாக சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அது அப்படியே வந்து நடக்கணும் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதான் அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட். ஈமு கோழியும் போது கூட தான் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கோழிக்கெலாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்கும்போதே ஐயோ அப்படின்னு தெரியல. அதே மாதிரி தான் ஈமு கோழி தான் உங்கள் பையன். ஓகேவா? அதனால வந்து ஒரு நடிகரோ நடிகையோ அந்த காலேஜில் இது இருக்குது அது இருக்குதுன்னா அதெல்லாம் இருக்கவே தேவையில்லை. நல்ல டீச்சர்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஏசி இருக்குது ஃபாரினில் போய் படிக்கலாம் அப்படின்னா ஃபாரினில் போயிட்டு நம்ம காசு இருந்தால் நம்மளே படிக்கலாம். எதுக்கு அவங்க படிக்க வைக்கணும்? அது படிச்சு வச்சதுக்கு அப்புறமும் வேலை கிடைக்குமாலாம் தெரியல. அதுவும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இன்னைக்கு வந்து பயங்கர அட்ராக்டிவாக படிச்சோடனே ரொம்ப ஈஸியாக வந்து 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை கிடைக்கும்லாம் சொல்கிறாங்களே அப்போல்லாம் நிஜத்தில் கிடையாது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற பசங்களை நீங்கள் எல்லா கல்யாணத்துலையும் பார்க்கலாம். கல்யாண வீடு காது குத்து வீடு யாரோ ஒருத்தர் வீட்டில் 4 பேர் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம் நீ சாப்பிட போகிறோம் வந்து சர்வ் பண்ணுங்கன்னா அந்த வேலைக்கு அவங்களை அனுப்பிச்சு வைப்பாங்க. அதெல்லாம் தான் படிக்கும் போதே வேலை. எந்த வேலையுமே தப்பு இல்லையடா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் இவ்வளோ காசு செலவு பண்ண வைக்கணுமான்னு தெரில. அதுக்கு நீங்கள் பொட்டி கடை கூட வச்சு கொடுத்துடலாம். ஸோ டிவியில் வர விளம்பரம் பேப்பரில் வந்து பக்கமாக விளம்பரம் போடுறாங்க டெய்லி கவுன்சிலிங் வரைக்கும் அப்படின்னா அந்த காலேஜெல்லாம் வந்து நல்ல காலேஜெல்லாம் கிடையாது. ஒரு வாட்டி நேராக போங்க. ஏற்கனவே படித்த பசங்கிட்ட கேளுங்க. இன்டர்நெட்டில் மக்கள்லாம் அந்த காலேஜை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நிறையா தெரிஞ்சு விசாரிக்கிறதுக்குலாம் நிறையா வழி இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் இணைந்து வழங்குவோர் இந்த காலேஜ் அந்த காலேஜ் அது மாதிரிலாம் வர காலேஜெல்லாம் வந்து நல்ல காலேஜெலாம் கிடையாது. அவங்ககிட்ட காசு இருக்குது டிவியில் விளம்பரம் போட்டுக்கிறாங்க. ஓகேவா? தயவுசெய்து காலேஜில் லேப்டாப் கொடுக்குறாங்க. நமிதா பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறாங்க. ஃபாரின்ல போய் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் எதுவும் இல்லை. இங்கே சொல்லிக் கொடுத்தாலும் அதே படிப்பு தான். சும்மா அதோ சிங்கப்பூர் போகிறதுக்கு 6999 ரூபா இருந்தால் நீங்களே போயிட்டு வந்துடலாம். ஏர் ஏசியா எவ்வளோ ஆஃப் ரோடு வாங்குறோமா? எதுக்கு அவங்களுக்கு விளம்பரம்ன்றீங்களா? அப்பப்போ பிஎஃப்எம் அவங்க வந்து விளம்பரம் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்லிட்டேன். நீ கேட்டுங்கிறது ஏதோ ஒரு காலேஜில் போயிட்டு நீ சேர்ந்துட போறியன் தம்பி உனக்காக பேசுகிற பாலாஜியோட டிடிசி இன்னொரு ஊரை ஏமாத்திர வேலையை கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஓகே, என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எங்கு படிக்கலாம், உங்கள் சந்தேகங்களை அலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கேட்க முடியாதுன்றதுனால இவர்கிட்ட கேளுங்க. கல்வியாளர் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்த ஒரு 15-20 நாளைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் தமிழில் நீங்கள் பார்க்கலாம். ரேடியோவில் கூட பார்க்கலாம். நான் கூட யாரையும் கூப்பிடலாம். ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நீங்கள் அதை வச்சுக்கூடாது. டபால்னு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பையனோ பொண்ணோ அவங்க எல்லாருக்குமே நல்லது. யார் நீன்றீங்கன்னா நான் தான் பாலாஜி. 92.7 பிக் ஃபுல் டிடிசி. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நடிக்கிறோம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா வருஷமும் சில கன்றாவிலாம் நடக்கும். அந்த கன்றாவிலாம் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பர் அங்கிள். உங்கள் பையன் ஒரு 1100க்கு மேலே மார்க் வாங்கிட்டானா கவுன்சிலிங்கில் ஏதாவது நல்ல காலேஜ் கிடச்சிரும். அவனுக்கு பிரச்சனை கிடையாது. எப்படி இன்ஜினியர் தானே அப்படின்றத சொல்கிறேன். அப்படி இல்லைனா டாக்டர் ஆகணும்னா கூட அதுக்கு ஏதாவது இருக்குது. இது தவிர வித்தியாசமான ஒரு படிப்பை என் பையன் தேர்ந்தெடுக்கான் அதுக்கு நான் ஒத்துக்கிட்ட அப்பா அம்மா அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, நீங்களும் தப்பிச்சிருவீங்க. ஆனா நடுவுல இந்த 700 மார்க்ல ஆரம்பிச்சு இந்த 1000 வரைக்கும் எடுத்தவங்களோட அப்பா அம்மாவும் பசங்களும் தான் ரொம்ப பாவம். எதை படிக்கிறது, என்னத்துக்கு வேல்யூ எதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் கேட்போம். ஒருத்தன் வந்து பயங்கர பெரிய கல்வியாளராக டிவியில் உட்காந்து பேசிட்டு இருப்பார். என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, ஊர் ஃபுல்லா பில்டிங்கா வருது பாத்தீங்களா, அப்ப எவ்வளவு இன்ஜினியர்ஸ் தேவை அப்படின்னுவாங்க. எவ்வளவு இன்ஜினியர் ஒரு பில்டிங் கட்டுவாங்க நீங்களே சொல்லுங்க அங்கிள். ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தா எத்தனை இன்ஜினியர், நம்மளுக்கு வீடு கட்டணும் ஒரு 3 மாடிக்கு வீடு, 15 இன்ஜினியர் கூப்பிட்டா கட்ட சொல்லுவோம். ஒரே ஒரு இன்ஜினியர் தான், மீதி எல்லாம் கொத்தனாரு மேஸ்திரி தான். ஸோ இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு அப்புறம் சிவில் இன்ஜினியர் ஸ்கோப் இருக்கு, இசிஇ ஸ்கோப் இருக்கு, அதுக்கு இருக்கு இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாராலையுமே அதுக்கு என்ன எந்த ஆதாரமும் கிடையாது. சும்மா அவங்களுக்கு வந்து அது நம்பிக்கை, அது அப்படியே ஒரு 100,000 பேர்கிட்ட வந்து சொல்லி விட்டுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் வல்லுநர்கள் அப்படின்ற மாதிரி டிவியில் சொல்றவங்க அதெல்லாம் வந்து தயவு செய்து கேட்டுறாதீங்க. உங்க பையனுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதை கேளுங்க, அதுதான் முக்கியம். அவனுக்கு வந்து இல்லை யாருமே எடுக்காத ஒரு இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா அதுவே அவன் சூப்பராக ஆயிடுவான். அது விட்டு டிவியில் வருது, அது ஒன்று ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன தெரியுமா, செம்மையா வந்து இந்த கவுன்சிலிங் வரைக்கும் வந்து சீட்டை வந்து போய் பிளாக் பண்றது. ஐயோ எப்படியும் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்னன்னு, இப்பெல்லாம் கிடைக்காம போறதே கிடையாது. இன்ஜினியரிங் சீட்டுன்றது எப்படின்னா, முன்னாடி தான் வந்து 10 சீட் இருந்தது, 25 பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ 25 சீட் இருக்கு, 5 பேர் தான் கேட்கறாங்களே. ஸோ எல்லா காலேஜ்லயுமே கவுன்சிலிங்க்கு அப்புறம் இவ்வளோ சீட்டு ஃப்ரீயா இருக்குது. அது ஒரு 7-8 வருஷமா நடந்துட்டு இருக்குது. ஸோ அவசரமா போயிட்டு காசை கட்டிட்டு அதை நம்ம திருப்பி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 1 இயர் ஃபீஸை கட்டுங்க, நாங்கள் மீதி எல்லாத்தையும் கொடுக்குறோன்னு. எதுக்கு கட்டணும் 1 இயர் ஃபீஸ்? அதனால தயவு செய்து காசு கொடுத்து சீட்டெல்லாம் பிளாக் பண்ணுறதுங்க அங்கிள். அந்த கவுன்சிலிங் அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிடுங்க. அவ்வளோ சீட்டு காலி. இதே மாதிரி நிறைய ஐட்டம்லாம் இருக்குது. ஏதாவது தோணுச்சுன்னா டபால்னு வந்து இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுன்றீங்களா? நாங்கள் ஏமாந்தேன். நானும் எங்கள் அம்மாலாம் போயிட்டு கடையாக போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கே 10,000 ரூபா போச்சு. ஒரு காலேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி 500 ரூபா 350 ரூபா, இப்போ எவ்வளோ இருக்கும்? அதனால தயவுசெய்து அந்த பேப்பர் அது கடைக்கு போட்டாலும் 50 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. அதனால அதை வாங்கி தொலைக்காதீங்க. நீங்க கேட்டுங்கிறது டேக் இட் ஈஸி வித் பி பாலாஜி. என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எங்கு படிக்கலாம், உங்கள் சந்தேகங்களை அலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கேட்க முடியாதுன்றதுனால இவர்கிட்ட கேளுங்க. கல்வியாளர் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்து ஒரு 15-20 நாளைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் தமிழ்ல நீங்க பார்க்கலாம், ரேடியோவில் கூட பார்க்கலாம், நான் கூட யாரையும் கூப்பிடலாம். ஆனா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நீங்க அதை வச்சு கூட டபால்னு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க பையனோ பொண்ணோ அவங்க எல்லாருக்குமே நல்லது. யாரா நீன்றீங்கன்னா நான் தான் பாலாஜி. இது 92.7 பிக் ஃபுல் டேக் இட் ஈஸி. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நடிக்கிறோம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா வருஷமும் சில கன்றாவிலாம் நடக்கும். அந்த கன்றாவிலாம் நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க சூப்பர் அங்கிள். உங்க பையன் ஒரு 1100க்கு மேல மார்க் வாங்கிட்டானா கவுன்சிலிங்ல ஏதாவது நல்ல காலேஜ் கிடைச்சிடும். அவனுக்கு பிரச்சனை கிடையாது. எப்படி இன்ஜினியர் தானே அப்படின்றதுல சொல்றேன். அப்படி இல்லைன்னா டாக்டர் ஆகணும்னா கூட அதுக்கு ஏதாவது இருக்குது. இது தவிர வித்தியாசமான ஒரு படிப்பை என் பையன் தேர்ந்தெடுக்கான், அதுக்கு நான் ஒத்துக்கிட்ட அப்பா அம்மா அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, நீங்களும் தப்பிச்சிருவீங்க. ஆனா நடுவில் இந்த 700 மார்க்ல ஆரம்பிச்சு இந்த 1000 வரைக்கும் எடுத்தவங்களோட அப்பா அம்மாவும் பசங்களும் தான் ரொம்ப பாவம். எதை படிக்கிறது, என்னத்துக்கு வேல்யூ எதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் கேட்போம். ஒருத்தன் வந்து பயங்கர பெரிய கல்வியாளராக டிவியில் உட்காந்து பேசிட்டு இருப்பார். என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, ஊர் ஃபுல்லா பில்டிங்கா வருது பாத்தீங்களா, அப்ப எவ்வளவு இன்ஜினியர்ஸ் தேவை அப்படின்னுவாங்க. எவ்வளவு இன்ஜினியர் ஒரு பில்டிங் கட்டுவாங்க நீங்களே சொல்லுங்க அங்கிள். ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தா எத்தனை இன்ஜினியர், நம்மளுக்கு வீடு கட்டணும் ஒரு 3 மாடிக்கு வீடு, 15 இன்ஜினியர் கூப்பிட்டா கட்ட சொல்லுவோம். ஒரே ஒரு இன்ஜினியர் தான், மீதி எல்லாம் கொத்தனாரு மேஸ்திரி தான். ஸோ இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு அப்புறம் சிவில் இன்ஜினியர் ஸ்கோப் இருக்கு, இசிஇ ஸ்கோப் இருக்கு, அதுக்கு இருக்கு இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாராலையுமே அதுக்கு என்ன எந்த ஆதாரமும் கிடையாது. சும்மா அவங்களுக்கு வந்து அது நம்பிக்கை, அது அப்படியே ஒரு 100,000 பேர்கிட்ட வந்து சொல்லி விட்டுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் வல்லுநர்கள் அப்படின்ற மாதிரி டிவியில் சொல்றவங்க அதெல்லாம் வந்து தயவு செய்து கேட்டுறாதீங்க. உங்க பையனுக்குன்னு ஒன்று அமெரிக்க மோனா தைஞ்ச அமெரிக்க சாம்பார் நிக்கோ சிக் சிக் சோளா சிக்காக்கி சோளா பாப்பின் சோளா ஹை அப்படின்னு என்னன்னு தெரியுமா? லூஸ் என்னன்னு சொல்லுன்றீங்களா? 92.7 பிக் ஃபுல் பாலாஜி ஒரு டிகிடிசி கேட்டு சின்ன வயசுல ஷாம்பூத்ரிலாம் போட்டு விளையாடுவோமே, இங்கி பிங்கி பாங்கிலாம். அதே மாதிரி எங்க ஏரியாவில் நாங்கள் ஐஸ் பாய்ஸ் லாக் அண்ட் கீலாம் விளையாடணும்னா அமெரிக்க மோனா தைஞ்சா தான் போடுவோம். அது ஒரு ராகம்லாம் இருக்கு, அதை வச்சு பாடினா அப்படியே ஆகுன்றதுனால நீங்கள் பக்கத்து எஃப்எம் போயிடுவீங்க. அதனால தான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். நீ யாருன்னா நான் தான் பாலாஜி. இது டிகிடிசி நிகழ்ச்சி பிக் எஃப்எம்ல. ஓகேவா? ஏதோ சொல்லியிருந்தேனே 12th மார்க் வந்தோடனே காலேஜ்லாம் நம்மள பல விதங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்க பைத்தியமாகிடும். அந்த மாதிரி காலகாலமாக நம்ம பைத்தியமாற குட்டி குட்டி விஷயம்லாம் வந்து சாயங்காலத்தில் சொல்லுகிறோம். முக்கியமான இன்னொரு விஷயம் அங்கிள், இது வந்து சப்ப மேட்டர் தான். ஆனால் வந்து இதுலேயே நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. என்னன்னா எல்ஜி பெருங்காயம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, கடையில் போயிட்டு வாங்கி வந்துருவோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்க்கும்போது அந்த எல்ஜி பெருங்காயமாக இருக்காது, ஓஜி பெருங்காயம் ஷாஜி பெருங்காயம்னு வேறு ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கோம். அப்போ தான் ஐயோ பாரு டூப்ளிகேட் அப்படின்னுவோம்ல. அதே மாதிரி காலேஜ்லையும் இருக்குது. வெங்கடேஸ்வரா காலேஜ்ன்றது செம்ம ஃபேமஸ், ரொம்ப வருஷமாக இருக்குது ஸ்ரீபெரும்புதூரில், அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து கரெக்டாக கவுன்சிலிங் போகும்போது வெங்கடேஸ்வரர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஒண்டி சேர்த்து ஒரு காலேஜ் இருக்கும். இல்லை எஸ் வெங்கடேஸ்வரன் சொல்லிட்டு எஸ்ஐ த்ரூண்டு சின்னதாக்கி விட்டு அதுவும் அந்த காலேஜாகவே இருக்காது. ஸோ ஒரு ஒரிஜினல் நல்ல காலேஜ் பேர்லேயே நிறைய காலேஜ் ஆரம்பிச்சு ஆளே சேர்க்காத காலேஜுக்கு உங்களை காசை கட்ட வச்சிருவாங்க கவுன்சிலிங்கில். அதை போயிட்டு ஐயோ தார் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள என்ன ஆயிடும்னா இந்த காலேஜ் புக் ஆகிடும். அந்த காலேஜில் காசை திருப்பி கட்டணும். ஏற்கனவே சொன்னேன் அல்ப மாதிரி ஒரு வருஷம் ஃபீஸை கட்ட சொல்லுவாங்க. யார் ஒன்றுங்களாம் எப்படி இது மாதிரிலாம் பண்ணுறாங்கலாம் தெரியாது, எப்படி பர்மிஷன் கிடச்சதுன்னு தெரியாது இந்த பேர் வைக்கிறதுக்கு. ஆனால் வந்து அதில் நம்ம உஷாராக இருக்கணுமா? இன்னொரு முக்கியமாக உஷாராக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னெல்லாம் சொல்லிட்டோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் அவசரப்பட்டு வாங்காதீங்க, சீட்டை அவசரப்பட்டு பிளாக் பண்ணாதீங்க, எல்லா சீட்டும் காலியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய போலிகளை கண்டியாக முக்கியமான இன்னொரு விஷயம், லாஸ்ட் 4-5 வருஷமாக டெவலப் பண்ண விஷயம், பசங்க சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அந்த காலேஜில் படித்த சீனியர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் சேர்க்கறது
வந்து ஒரு நம்புற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா நிறைய காலேஜ் அந்த காலேஜில் படிக்கிற பசங்களே வந்து புரோக்கர் மாதிரி வச்சிருக்காங்க. சீட்டு பிடிச்சி கொடுத்தா உனக்கு ஒரு வருஷம் ஃபீஸ் கிடையாது, ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டு எங்கடா அந்த பட்டனு நிஜமாலே தான் அங்கிள். சீட்டு பிடிச்சி கொடுத்தா என்னவா புரோக்கர் அவங்களுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம காலேஜ் சூப்பர், மை காலேஜ் இஸ் ஆல்வேஸ், நான் வாங்கி தரேன் சீட்டு, 5 லட்ச ரூபாய் கொடுக்கணும், என் மூலியமாக போனீங்கன்னா எனக்கு மேனேஜ்மெண்ட் தெரியும் அப்படிலாம் சொல்லி உங்களை வந்து சும்மா கிடைக்கிற சீட்டுக்கு ஒரு 2 லட்ச ரூபா பே பண்ண வைப்பாங்க. இது எப்படி உனக்கு தெரியுன்றீங்களா? இதான் பேப்பரில் புக்கிலலாம் வந்தது. அதான் ஒரு பையன் வந்து என்ன பண்ணா, கடத்திட்டு போயிட்டு சீனியருக்கும் ஜூனியருக்கும் வந்து ஏதோ சீட்டு பிடிக்கிறது கொடுக்கல, புரோக்கரேஜில் கமிஷன் சண்டை வந்து பேப்பரில் கடத்தலாம் வந்தது. காலேஜ் பசங்க தான் இவனுங்களாம். இது மாதிரி காலேஜில் பசங்க கிட்ட கேட்கறதுலாம் முடிஞ்சு போச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. அதனால ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி, சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி பையன்கிட்ட வேணா கேட்டுக்கோங்க. ஜென்ரலாக இப்போ நிறைய உள்ளுக்குள்ள நம்மள சாமானிய பையன் மாதிரி இருக்கிறவனே ஒரு புரோக்கராக இருக்கலாம், ஏஜென்ட், டீசெண்டாக சொன்னால் டீலரு, ஆமாம் அப்படி இருக்கலாம். அதனால இவ்வளோ தான் உஷாராக இருக்கணும். இதை தாண்டி நீங்களும் நானும் ஒரு விஷயம் பண்ணுவோங்க. அது வர ஒரு 15 நாளாக சொல்லுங்கிறோம். யாரோ ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறது. காசு கேட்குறேன் இல்லை, காசுலாம் கேட்க மாட்டோம். வேற ஒன்று சொல்கிறேன் வந்து கொஞ்சம் நேரத்தில். இப்போ தான் திடீர்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் இப்போ சொல்கிறேன். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. இப்போலாம் ஹோட்டலில் போயிட்டு ஒரு 400 450 ரூபா சாப்பிட்டோன்னா 700 750 ரூபா பில்லு கட்டு வரும். என்ன சர்வீஸ் சார்ஜ், சர்வீஸ் டேக்ஸு, வேட்டு, கோட்டுன்னு எவ்வளோ போடுறானுங்களே. 3 நாளில் 2 இட்லி சாப்பிட்டோன்னா 12 ரூபா. அவள் தான் அந்த 2 ரூபா டிப்ஸாக கொடுத்தானா அந்த வேறர் வந்து நம்மளை செம்ம பெருமையாக பார்ப்பார், எவ்வளோ பெரிய மனுஷன் தான். இப்போலாம் வந்து 10 ரூபா டிப்ஸ் வச்சாலும் என்னதே அப்படின்றாங்க. அதுவும் இந்த டிப்ஸ் வைக்கிறதுக்கு இந்த பேரர்லாம் செம்ம டெக்னிக் வச்சிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா அங்கிள்? 740 ரூபா பில் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து 60 ரூபா 50 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு கொடுக்கலாம்ல, 6 10 ரூபா நோட்டு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து 20 ரூபா போன்ற நப்பாசை போல இருக்கு அவங்களுக்கு. எதுக்கு திடீர்னு சொன்னால் கீழே போயிட்டு ஆர்டர் பண்ணோம். ஒரே ஒரு பீஸா 129 ரூபா, சின்ன பீஸா. நானும் 5 மணி அப்படி சாப்பிட்டு மேட்ச் பார்க்கலான்ட்டு கடைசியில் பார்த்தா மொத்தமாக பில் 200 ரூபா வருது. 129 ரூபா பீஸா, 200 ரூபாய்க்கு பில். எங்கடா அந்த பட்டன்? சரி வாங்க விடுங்க. 92.7 பிகே ஃப்ரம் வாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து 12th மார்க் வந்ததுக்கப்புறமே இந்த இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம எப்படிலாம் ஏமாறுவோம் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தோம்ல. இன்ஜினியரிங் காலேஜ் முடியும் இல்லை, எல்லா காலேஜுமே இப்படி ஆகிட்டாங்க இப்போ. ஆனால் அதே நேரத்தில் யாருக்குமே பிடிக்காத ஒரு பையனை போயிட்டு இந்த மாதிரி கோர்ஸில் சேர்த்து விட்றதோ, அவனோட இன்ட்ரெஸ்ட் வேறு எதுலேயோ இருக்கும்போது அவனை போயிட்டு கஷ்டப்பட்டு ஒரு இன்ஜினியர் ஆகிதான் அவனுன்ற மாதிரி சொல்கிறதுக்கு எதிராக நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்கச்சக்க மார்க் இருந்து எப்படியாவது நம்ம வந்து பயங்கரமாக படிக்கணும், எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் செம்ம இன்ட்ரெஸ்ட், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஏழை பையன் படிக்கிறதுக்கான ஒரு விஷயமும் நம்ம ஒரு 3 வருஷமாக பண்ணுகிறோம். என்னென்னா மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இலவசமாக சீட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய மார்க் இருக்குது ஆனால் படிக்க வசதியில் இருக்கிற பசங்களை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க, நாங்கள் 4 வருஷம் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறோம். இதனால இந்த கொடுத்த இன்ஜினியரிங் காலேஜ் சீட்லாம் பேரை சொல்லிக்கல, அதை வச்சு விளம்பரம் தேடிக்கல. இப்போ வரைக்கும் 102 பசங்க அந்த மாதிரி காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலியமாக. அவங்க யாருனே வந்து அந்த காலேஜில் கூட படிக்கிற பசங்க கூட தெரியாது. ஸோ விளம்பரத்துக்காக நடத்தப்படுற ஒரு விஷயமே கிடையாது. இப்போ வந்து சீட்டுக்கு பஞ்சமே இல்லை, எக்கச்சக்க சீட் இருக்குது. ஆனால் ஏழை மாணவர்கள் இது மாதிரி டிசர்விங்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிற பசங்க இருந்ததுன்னா அவங்க தேடி கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமே. ஏன்னா லாஸ்ட் 2-3 வருஷமாக நம்மலாம் சேர்ந்து இதை பண்ணுகிறோம். என்னாச்சு அப்படின்னா பெரிய சிக்கலே, காரில் வந்து ஒருத்தர் ஃப்ரீ சீட்டு கேட்குறாரு. ஏன் 2 பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா, 3வது பொண்ணுக்கு சீட்டு கொடுங்க, நான் மீதி இந்த காசை வச்சு கல்யாணம் பண்ணிடுறேன் மீதி 2 பேருக்குன்றேன். அதெல்லாம் ஏழை கிடையாது. நிஜமாலே டிசர்விங்காக இருப்பாங்கல்ல, வசதி இல்லாமல் ஐயோ இந்த பையனோட படிப்பு இதுக்கப்புறம் இருக்காதுன்னு அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறத நம்மளாம் சேர்ந்து முஸ்தஃபான்னு பண்ணுவோம். தம்பி டே நீ தான் என்ன தெரியுமா பண்ணுற, அடுத்து கொஞ்சம் நாளைக்கு யார்கிட்டயா போய் பேசுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட வசதி கம்மியாக இருக்காங்க, ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறார், உள்ள அயன் பண்ணுறவர், யாராவது ஒருத்தர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேச்சு கொடுங்க. வீட்டில் பசங்க இருக்காங்களா, என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சும்மா கேளுங்க. 12வது படிக்கிறாங்க அப்படின்னா அவள் தான் முடிஞ்சுது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மாற்றம் ஃபவுண்டேஷன் @yahoo.co.in எழுதி உங்கள் பையன்கிட்ட கொடுங்க. அவன் படிப்பை இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க நிஜமாலே டிசர்விங், அந்த பையனுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவன் வந்து அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு செம்மையாக படிப்பான். படிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க வந்து அந்த குடும்பமே வேறு லெவலுக்கு போயிடும். யார் வாங்கி கொடுத்தானா நான் இல்லை, மாற்றம் ஃபவுண்டேஷனில் நீங்கள் தான் அங்கே நிற்பீங்க. அந்த சார் ஒண்டியாக நீ கேட்கலன்னா இன்றைக்கி நம்ம குடும்பம்னு நினச்சி நீங்கள் ஒரு செம்ம சூப்பர் ஸ்டார் ஆகிடுவீங்க அங்கிள். செம்ம புண்ணியம் உங்களுக்கு சேரும். ஓகேவா? ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் ஒண்டி பாஸ் பண்ணுங்கள். மாற்றம் ஃபவுண்டேஷன் @yahoo.co.in அவள் தான். ஓகே, நீ கேட்டுக்கிறது நான் கேட்டுக்கிறது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்பி நிற்கிற பாலாஜியோட டேக் இட் ஈஸி. திங்கக்கிழமை திடீர்னு 2 மேட்ச் ஆடுறானுங்க. அப்புறம் பார்த்தா வியாழக்கிழமை 2 மேட்ச் ஆடுறாங்க. நீ வெள்ளிக்கிழமை தானே 2 ஆட வேண்டி தானே, எதுக்கு ஆடல இன்னைக்கலாம்? இன்னைக்கு ஒரே ஒரு மேட்ச் தான், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. சென்னையும் துபாயும் விளையாடுது அப்படின்றதுனால சென்னையும் யாரும் மும்பை இன்னைக்கு பிளேயிங் ஆஃப் த கேம் அண்ட் ஆல் ஸ்டார்டிங் இன் சம் டைம் அண்ட் ஆல் நம்ம ஊரில் 92.7 பிகே ஃபுல் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது ஆரம்பத்தில் லைட்டாக மந்தமாக ஆரம்பிச்சு வேர்ல்டு கப்லேருந்து நம்ம வெளில வராத போது இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சிச்சா ஒரே வாரத்தில் காலி. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ லைட்டாக கொஞ்சம் ஆர்வம் வருது இல்லை. ஆனால் போன வருஷம் மாதிரிலாம் இன்னும் வரல. ஏன்னா இந்த வருஷம் 4 டீம் செம்ம மொக்கங்கள். எதுக்கு இவனுங்களாம் விளையாடுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டே வரமா. டெல்லிலாம் எதுக்கு, யாருக்கு டெல்லி, என்ன டெல்லி, அந்த டெல்லி ஒரு மொக்கை. ஹைதராபாத் அதுவும் தேரவே தரல. இன்னொரு டீம் மும்பை நல்லா விளையாடினாலுமே பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. 4வது தான் இந்த பஞ்சாப். எப்படி இருந்தது போன வருஷம், எவ்வளோ பிரீத்தி சிந்தா சிரிச்சே இப்போ 15 வருஷம் ஆகுதுன்ற அளவுக்கு சம மொக்கை. மார்ஷ் ஆஃப் த மில்லர் ஆஃப் த மேக்ஸ்வெல் ஆஃப் த ஆல் இஸ் வெல் யாவனும் விளையாட மாட்டேன்றாங்க. சேவாகு ஐயோ அடப்போ தலைவன் சொல்லி பழைய தலைவன் ஆகிட்டான். இன்னும் ஒழுங்காக இல்லை. ஆனால் இன்றைக்கி மேட்ச் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல. ஏன்னா இந்த மும்பை வந்து லாஸ்ட் 4 மேட்ச்சில் 4 ஜெயிச்சு செம்மையாக ஒரு மாதிரி ஃபார்மில் இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயே நம்மளை வந்து ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. இந்த மேட்சோட முதல் பால் ஸ்கோர்லேருந்து கடைசி பால் வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வோடஃபோனோட போட்டி
தெரியுது. அதில் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு சிவப்பு கலர் டீஷர்ட் கொடுப்பாங்க. கிரவுண்டில் போயிட்டு அந்த கேப்டன் முஜேன்னு பார்த்தா அவர் வந்து நம்மளுக்கு கை குலுக்கிட்டு மேட்ச்சில் சைன் போடுவார் பால்ல. அதை போட்டு கொடுப்பார்ல, அதுக்கு நீங்கள் ஜெயிக்கலாம். ஓகே அங்கிள், இந்த ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே வந்து நிறைய பேர் இந்த பிக் எஃப்எம்லேருந்து ஜெயிச்சு போயிட்டு கிரவுண்டில் மேட்ச் பார்த்துருக்காங்க. பல்லே பல்லே பல்லேன்ட்டு. ஓகேவா, நீங்கள் அந்த ஸ்கோரை கேளுங்க. மறுபடியும் வந்து உங்களை திங்கக்கிழமை பார்க்க வைக்கலும். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அண்ட் லைக் யூ நெக்ஸ்ட் டைம். திஸ் பால் சேயிங் டாடா பாபாய் குட் நைட். ஹேவ் a great weekend. ஐ ஜாலி. இதுக்கப்புறம் நீ வரமாட்டேன்றீங்களா? ஆமா அங்கிள், மேட்ச் வெளில இருந்து டிவியில் பார்ப்போம். நாளைக்கு வந்து 2 மேட்ச் அப்படின்றதுனால ஸ்கோர் ஒட்டி தான் போவோம். ஓகே, ஐ வில் see you on Monday. டை சொல்லிட்டேன். அப்போ பாய்.